என் தங்கப்பிள்ளையே, தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி இன்று உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன். அம்மாவின் பாதத்தை தொட்டு நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்துவிட்ட பிறகுதான் இந்த பதிவினை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். எது உனக்கு தெரிய வேண்டும், எப்பொழுது தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை அப்பொழுது அந்த நேரத்தில் நான் சரியாக உன் கண் முன்னால் காண்பித்து விடுவேன். அதைத்தான் இன்றும் நான் உன் முன்னால் செய்துவிட எண்ணுகின்றேன். இத்தனை காலமும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்தேறிய பல விஷயங்களை நீ இதுவரையில் வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேலும் நீ தெரியாமல் இருந்தால் அது உனக்கும் உன் எதிர்காலத்திற்கும் மிகவும் கஷ்டம் அல்லவா? இன்று இந்த வராகி எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்துவதும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர ஏற்றுக்கொள்ள முடியும். தேவையில்லாத சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது. அதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உன்னோடு பயணிக்கிறேன், உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்குமா என்ன? நிச்சயமாக என் பிள்ளை, எந்த நொடியிலும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் வராகி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறாள் என்பதுதான். இல்லை என்றால் தஞ்சையிலிருந்து நான் என் பாதத்தை உன்னை நீ இருக்கின்ற உன் இல்லத்தில் இருந்து தொடச் சொல்கிறேன் என்றால் நீ எந்த அளவிற்கு என்னுடைய அன்பினை பெற்றிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு அதை உனக்கு சரி வருமா வராதா என்பதனை பற்றி அலசி ஆராய்ந்து மீண்டும் அதனை உன் கைகளிலேயே நான் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் அல்லவா? அதனால் இந்த நேரத்தில் இதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு அத்தனை அற்புதங்களையும் நடத்த வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று யோசிக்கிறோமோ அதுவெல்லாம் நம்மால் நடத்தி முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்பொழுது உனக்கு என்னவாகும், நான் என்னவாக அதனை மாற்றி கொடுப்பேன் என்பதனை சற்று நீ புரிதலில் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதற்கும் கலங்கி விடாமல், எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அம்மாவின் பாதத்தை தொட்ட சந்தோஷத்தோடு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, எப்பொழுதும் மனதிற்குள் பாரத்தை தூக்கி சுமக்கின்ற உனக்கு இந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். இதை தவிர வேறு என்ன வேண்டும் உன் வாழ்க்கையில்? இதை தவிர வேறு எந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாய்? நல்ல நேரம் வரும் பொழுதும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பொழுதும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைத்திட்டாலும் அதை எந்த நொடியிலும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கான நன்மைகளை நான் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தீமைகளை எல்லாம் மறந்து விடு. நல்ல விஷயங்களை மட்டும் உன் எண்ணத்தில் கொள். இவையெல்லாம் இப்பொழுது
உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கப் போகின்ற நேரத்தில் இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி சுமப்பதனால் மட்டும்தான் நமக்கு கெடுதல் நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ உன்னை பற்றி நல்லபடியாக எண்ணத் தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் அம்மாவின் பாதத்தை தொடுவதனால் என்ன பலன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துவதற்கான அத்தனை காரணங்களையும் நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் எப்பொழுது ஒருவருக்கு தொடங்குகிறதோ அப்பொழுது தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்ததை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். தாயும் அன்பும் அரவணைப்பும் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நமக்காக நம் தாய் நம் முன்னால் வந்து நிற்கிறாள் என்கின்ற ஒரு சந்தோஷம் போதாதா? என் பிள்ளைக்கு வேறென்ன தேவைப்படும்? என் குழந்தையே, அதனால் இன்று இந்த சூழ்நிலையை நான் உனக்கு மீட்டு கொடுக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது. கஷ்டங்களை வேறறுத்து சந்தோஷங்களை உறுதியாக்கி என்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனதாக்கி கொடுக்க நான் முன்னே வந்திருக்கின்றேன். இனிமேலும் எதை எண்ணியும் என் குழந்தை நீ கண்ணீர் வடிக்கவே கூடாது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் ஆனந்த கண்ணீரால் வருவதாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ வேதனையினால் சிந்திய கண்ணீராக அது இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது. கை கொட்டி சிரிக்க ஒரு கூட்டமே அங்கு தயாராக இருக்கின்றது. அதனால் எந்த நொடியிலும் எதையும் எதிர்கொண்டு வாழ நீ தயாராக இருந்துவிடும். வராகியினுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை ஒரு சேர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தட்டும். மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கட்டும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைத்து கொண்டே இருக்கட்டும். சந்தோஷங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் வருந்தாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ உறுதியாக நின்று கொண்டிருந்தால் அது போதுமல்லவா? வேறு எந்த விஷயங்களை நினைத்தும் நீ வருத்தப்படவோ இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணி நீ வேதனைப்படவோ உனக்கு தேவையில்லை. நீ எண்ணிய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை அதிகமாக காயப்படுத்தியதை நினைத்து இனிமேலும் வருந்திக் கொண்டிருக்காதே. இந்த இரவு பொழுதை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். நீ கண்ட கனவு நல்ல கனவாக இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு மெய்ப்பட வேண்டும் என்பதுதான் உன் தாயானவளின் விருப்பம் அல்லவா? அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு சோதனைகள் வரும், வேண்டும் என்றே காயங்கள் வரும். ஆனால் இதுவெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இதை கொடுக்கின்றவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. எல்லோரும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்பதனை ஒருவர் உணர்ந்து விட்டாலே ஆடாத ஆட்டத்தை எல்லாம் நிறுத்தி விடுவார்கள். நாம் எதற்காக இத்தனை
செய்கின்றோம், எதற்காக இத்தனை மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம் என்று தெரியாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எல்லோரிடத்திலும் அதிகமாக அன்பு செலுத்து, எல்லோருக்கும் அதிகமான அன்பை கொடு. நிச்சயமாக அந்த அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த அன்பினை உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நாம் யாரிடத்திலும் அன்பை பிச்சையாக கேட்கக்கூடாது. நாம் கொடுப்பதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டால் நாம் கொடுக்கின்ற அன்பு எப்பொழுதும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையினுடைய மனநிலை என்னவென்று ஒரு தாயாக என்னால் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியும். நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கவும் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். எந்த கஷ்டங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்கு நடத்தித்தர நான் தயாராகிவிட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உறுதி செய்ய நான் எப்பொழுதோ மனதளவில் என்னை தயார்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் அப்படிப்பட்டதல்லவா. என் குழந்தை மேலும் மேலும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் சந்தித்ததல்லவா. எத்தனையோ இடர்களை கண்டு இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த என் குழந்தைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பது மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும். எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல், எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விடாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும். இனிமேல் உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும். உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். நல்ல நேரத்தை நீ எதிர்கொண்டது போல இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை உனக்கு நான் கொடுப்பதுதான் எனக்கு சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் பெற வேண்டும். உன் தாயானவள் சுயநலக்காரி அல்லவா. தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை கண்டு சந்தோஷப்படுபவள் அல்லவா. தன் பிள்ளையின் சந்தோஷம் ஒன்றே தன்னுடைய சந்தோஷம் என்று நினைப்பவள் அல்லவா. அப்படி இருந்தால் நான் சுயநலக்காரிதானே. என்னுடைய சுயநலம் எனக்கு வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீ செய்கின்ற செயலை எல்லாம் சரியாக திறம்பட எடுத்துவை. நாளை வாரத்தினுடைய தொடக்க நாள். நீ என்ன செய்ய நினைத்தாலும் அதில் உன் வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும். நீ என்ன செய்ய நினைத்தாலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனது எப்பொழுதும் நன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வந்துவிடும். எதற்கும் கலங்காமல் இருந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நான் தருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் உன்னை பேரதிசயப்படுத்தும், பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும். கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கில்லை. இனிமேல் எப்பொழுதும் மனதால் என் பிள்ளை நீ தைரியமாக இருந்து விட்டால் அது போதும். உனக்கு நன்மைகளை நான் நடத்தியே தீருவேன். இந்த வாழ்க்கையின் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். என்னை வணங்கிய என் குழந்தை
நம்பிக்கையோடு என்னை பார்த்து கொண்டிருந்த என் குழந்தை எப்பொழுதும் இனி சந்தோஷத்தை உனதாக்குவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.